கோவை மாவட்டம் காரமடை பகுதியில் நீலகிரி தொகுதி அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். இந்த 3 ஆண்டு காலத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைவு, எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. நீங்க தொலைக்காட்சி திறந்தா பார்த்தா போதும், செய்தித்தாளை எடுத்து பார்த்தா போதும், அங்க கொலை, இங்க வழிப்பறிவு, இங்க பாலியல் வன்கொடுமை, இந்த செய்தி தான் நாள்தோறும் வந்துகிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட ஆட்சி செய்கின்ற திரு ஸ்டாலின் எங்க ஆட்சி பார்த்து 2 ஆட்சி சொல்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய ஆட்சி சிறப்பான ஆட்சி, 10 ஆண்டு கால ஆட்சி, ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பேசுகிறார்கள். ஆனால் 3 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தீர்வுக்கு பார்க்கின்ற பொழுது நான் பல்வேறு இடங்களிலே தேர்தல் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன். அங்கு இருக்கின்ற மக்களுடைய குரல், திமுக ஆட்சி எப்பொழுது வீட்டுக்கு அனுப்புவோம் என்று ஒரே குரல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. எங்கே பார்த்தாலும் தமிழ்நாட்டில் நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு சிறப்பான ஆட்சி கொடுத்தனாலதான் நாம எங்க போனாலும் மக்கள் மீண்டும் உங்க ஆட்சி வரணுங்க அப்படின்னு சொல்லுகின்ற அளவிற்கு, மக்கள் பேசுகின்ற அளவிற்கு நல்ல ஆட்சி கொடுத்தது அதிமுக அரசாங்கம். இன்றைய தினம் பல்வேறு திட்டத்தை அறிவிச்சாங்க. விடியா திமுக அரசு பல்வேறு திட்டத்தை அறிவிச்சாங்க. நீங்க எண்ணி பார்க்க வேண்டும். திமுகவில் நீட் தேர்வுன்னு எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் பேசுவது நீட் தேர்வு ரத்து ரத்து என்று. நீட் தேர்வை கொண்டு வந்தது 2010 காங்கிரஸ் தலைமையில் இருக்கிற ஆட்சி. அப்ப திமுக அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றது. அந்த காலகட்டத்தில் தான் நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ். அதை தடுத்து நிறுத்துவதற்கு போராட்டியது அண்ணா திமுக அரசாங்கம். ஆனா எங்க பார்த்தாலும் பொய்ய திருப்பி திருப்பி சொல்லி உண்மையாக்க பார்க்கிறாங்க. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொய்ய பொருந்துற மாதிரி பேசினா மெய்ய திருத்திருன்னு முழிக்குமா, பொய்ய பொருந்துற மாதிரி பேசினா மெய்ய திருத்திருன்னு முழிக்குமா. மெய்யினா உண்மை. இப்படி பொய்ய பேசி பேசி மக்களிடத்துல உண்மை மறைக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, கோவை மாவட்டம் காரமடை பகுதியில் நீலகிரி தொகுதி அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.